நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நஞ்சை வயலை பார்த்துருப்போம். ஸோ நஞ்சை வயலில் எப்போவுமே தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். காரணம் நம்ம நஞ்சை வந்து தண்ணி இல்லைன்னா அது அவ்வளோக்குள்ள வீரியமாக வராது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதே போல் நஞ்சை வயலுக்குள்ளேயும் ஒரு சில பயிர் ஐட்டம் இருந்திங்கன்னா வரும். பயிர் ஐட்டம்னா நம்ம போட வேண்டியது கிடையாது, அது இயற்கையாக வர்றது தான். ஸோ அது வந்து நஞ்சை நட்டிருக்க வயலில் மட்டுமே வரக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே 2 இலையில தான் இருக்கும். நம்ம இதை கையால் எடுத்தோம் அப்படின்னா கையே பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாயிரும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கையே பச்சை பச்சைன்னு ஆன மாதிரி ஆகிட்டு ஏதோ கையில் புல் முளைச்ச மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம நஞ்சை வயலுக்குள்ளே ஃபுல்லாமே அதுதான் இருக்கும். ஸோ எவ்வளோ ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் இருக்குது, அவ்வளோ காடுமே இது தான் இருக்குது. அண்ட் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. நம்ம எல்லா வயல்லையுமே பார்த்தோம். ஸோ எல்லா வயல்லையுமே இது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா 2 இலை மட்டும்தான் வரும் அதிகபட்சமாக. அதே போல் இது தண்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் அது தண்ணி எல்லாமே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்குது. மற்றபடி அந்த மட்டும் இல்லை அப்படின்னா இதுவும் தண்டு இல்லாத ஒரு கண் அப்படின்ற மாதிரி மாறிடும். வேறு எங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம நஞ்சை வயலுக்குள்ள மட்டுமே இதை பார்க்க முடியும். இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.